எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இதனைத் தொடர்ந்து ஜோதிடத்தின் ஆழம் அறிந்தவர், வாழ்க்கையின் பாதை உணர்த்துபவர், எண் சொல்லும் உண்மையை உணர்த்துபவர், வாழ்க்கை சொல்லும் பாடத்தை புரிய வைப்பவர், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் உயிர் திரு ஜி சக்திவேலு MA B.Ed ஐயா அவர்களை எனது வாடிக்கையாளர்கள் வாழ்வில் வசந்தத்தை தந்த ராஜநிலை எண்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. குருவாழ்க, குருவே போற்றி, குருவே துணை. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கிக் கொண்டு எனக்கு ஜோதிடம் அல்லாது சகல கலைகளையும் கற்றுத்தந்த அத்துணை குருமார்களின் பாதம் பணிது, எந்நேரம் மறந்தாலும் குருவேலை, எவ்வேளை மறந்தாலும் குருவேலை மறவேன் என்ற கூற்றுக்கிணங்க என்னை உலகறிய செய்த எங்கள் உலக புகழ் பெற்ற ராஜநிலை என் கணிதம் எனும் அற்புத கலையை இவ்வுலகுக்கு தந்த எனது மானசீக குருநாதர் ராஜசேகர் ஐயா அவர்களின் திருப்பாதம் பணிந்து தொடர்ந்து கருத்தரங்கில் ராஜநிலை கருத்தரங்கில் பேச நல்வாய்ப்பு தந்து கொண்டிருக்கும் ராஜநிலை குழுமத்திற்கும் ராஜநிலை சொந்தங்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு தொடர் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் ராஜநிலை வாடிக்கையாளர்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். ஒவ்வொரு முறையும் தலைப்பு மாறும், கருத்து மாறும். இது எங்கள் ராஜநிலை ஜோதிடர்களுக்குரிய ஒரு தனி சிறப்பு. நிச்சயமாக கருத்தும் வேணும் புதியதா, அதே சமயம் புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணுங்கிற நோக்கத்தில் தலைப்புகளை மாற்றி மாற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை அற்புதமான முத்துக்களை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கும். அவ்வகையில் இன்று தலைமுறை ஏற்று சிறப்புரையாற்றிய எங்கள் அன்பு ஜோதிடர் மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்பாக பேசிய செந்தில் ஐயா மற்றும் இனி வரும் பேச இருக்கும் ராஜவேணி அம்மா அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா தலைப்பு, எனது வாடிக்கையாளர்கள் வாழ்வில் வசந்தத்தை தந்த ராஜநிலை எண்கள். நம்ம ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நேரமும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நொடியும் கிரகங்களே நம்மை இயக்குகின்றன. அந்த கிரகங்கள் எண்களாகவே நம்மை முழுமையாக ஆளுமை செய்கின்றன என்பதை எடுத்து சொல்லும் வகையில் இந்த கருத்தரங்கு செவனே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று சனிக்கிழமை, சரிங்களா, இன்று சனிக்கிழமை, இன்றைய தேதி 25. இந்த 25 அப்படிங்கிற தேதி பொதுவாக தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் மாதத்தின் இறுதி சனிக்கிழமை என்பதாலும் எங்கள் கருத்தரங்கு தேதிக்கு முக்கியத்துவம் தருவதில்லை, எங்கள் கருத்துக்களுக்கே முக்கியத்துவம் தரும் வகையில் இந்த நிகழ்வு தொடர்கிறது. நிறைய நீங்களே தேதியை பற்றி பேசுகிறீங்க, எண்களை பற்றி பேசுகிறீங்க. ஒரு சில வாடிக்கையாளர்கள், ஒரு சில நேயர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். வழி இல்லைங்க. முதல் மாதத்தில் முதல் வாரம் பாரம்பரிய ஜோதிட கருத்தரங்கு நடக்குது, இறுதி வாரம் நம்முடைய கருத்தரங்கு. அது தொடர்ந்து போகிறதால தேதிகள் மாறும். மற்றபடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நிறைவாக கிடைக்கும், எந்த வகையிலும் குறைவு இருக்காது. சரிங்க. பொதுவாக வறுமை ரொம்ப 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 கொடுமையான விஷயம், சரிங்களா. அப்போ வாழ்க்கையில் ஏற்றம் என்றால் இரக்கம் இருக்கும். ஆனால் இரக்கம் கண்ட மனிதர் ஏற்றம் காண வேண்டுமானால் ராஜநிலையோடு தொடர்பு இருக்கும். இதுதான் எங்களோட பாயிண்ட். எந்த நபராக வேணுமா இருக்கட்டுங்க, வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை இழந்துட்டேன் ஆனால் திரும்பவும் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நிச்சயம் ராஜநிலை எண்களில் சொல்லப்பட்ட எண்களின் தொடர்பு அவர்களுக்கு இந்த பிணைப்பு இருக்கும் இருக்கும் இருக்கும். அது இயற்கையாக இருக்கலாம் அல்லது ராஜநிலை ஜோதிடர்கள் அணுகி இருக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாற்றத்தை தந்திருக்கும். எங்களால் உறுதியாக இதனை உறுதிப்படுத்த முடியும், சரிங்களா. இது நிச்சயமாக சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக வறுமை பற்றிய சில வழி மிகுந்த கவிதைகள். ஏன்னா தமிழாசிரியர், அந்த வகையிலே தமிழோட ஒரு ஆழம் தொடர்பு இருந்தால் தான் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்குங்கிறதுக்காகவும், அதே சமயம் உண்மைத்தன்மை உணரணுங்க. அந்த வகையிலும் கவிஞர் தமிழ் பிரியன்
அவர்களுடைய வரிகளில் இருந்து உயிர் விட்டு போவது போல வலியொன்று உணர்கிறேன். எவ்வளோ ஆழமான வரிங்க இருப்பாருங்க. வளமான வாழ்க்கையை தொலைத்து விட்டு பரதேசி போல அலைகின்றோம். தேசமெல்லாம் என் செய்வேன் நான் ஏன் இந்த நிலை எனக்கு, என் செய்வேன் நான் ஏன் இந்த நிலை எனக்கு. வறுமையை பற்றி ரொம்ப அழகா எடுத்து சொன்ன ஒரு அற்புத கவிதை. அதே போல ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லிய வள்ளலார் அவருடைய ஒரு கூற்று, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பாருங்க, எல்லோரும் நம்ம ஒரு பயிர் புல்லினத்தை கூட கண்டு மனிதன் கருணையோடு வாழணுங்கிற ஒரு தொடர்பை இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்து சொன்ன முதல் ஒரு குரு மகான் வள்ளலார். ஸோ அவர் இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. பயிர் வாடினாலே ஒரு மனசு ஏத்துக்காதம்மா. அடுத்ததா பார்த்தோன்னா ஔவையார் அவங்க ஒரு கூற்றை சொல்லியிருப்பாங்க, வறுமையுடன் கடனும் நோயும் கொடியது. எது கொடியதுன்னு கேட்கும்போது வறுமையுடன் கடனும் நோயும் கொடியது. அப்போ இந்த சமுதாயத்துல நம்ம மனிதரா பிறந்துட்டோம், எல்லா வகை துன்பங்களையும் அனுபவித்துட்டு தான் இந்த வாழ்க்கை முடியும். இது அனுபவிக்காமல் ஒருத்தர் பிறந்திருந்தால் அது நல்வரம். எப்படிங்க? இதை அனுபவிக்காமல் ஒருத்தர் பிறந்திருந்தால் அது நல்வரம். அது அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை பொறுத்து அமையும். அவ்வகையிலே எனது வாடிக்கையாளர்களுக்கு துன்பம் என்று வந்த பின்பு அவர்கள் வாழ்வில் சில சம்பவங்கள், சில எண்களை தொடர்பு படுத்தி அந்த வறுமையை போக்கி வசந்தத்தை தந்த சம்பவங்கள், தொடர்புகளை பற்றி இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராயக்கோட்டை தருமபுரி மாவட்டம், இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம், சரிங்களா? அந்த வகையிலே ராயக்கோட்டை ஏரியாவில் பகுதியிலிருந்து ஒரு நபர், ரொம்ப கொடுமையான விஷயம், ரொம்ப ரொம்ப யதார்த்தத்தின் பேர்ல தன் வாழ்க்கையை தொலைத்த நபர்னே சொல்லலாம். பிறரை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு. அந்த நபர் வாடிக்கையாளர் செல்போன் எண்ணை நம்ம பாரம்பரிய முறையிலையும் பலன் பார்த்தோம். பட் இருந்தாலும் அவர் பயன்படுத்திய செல்போன் எண் எல்லாமே தவறா இருந்ததுங்க. அவருடைய தனஸ்தானத்துல, அதாவது 2ஆம் பாவத்துல 15ஆம் எண்ணும், தொழில் பாவத்தில் 38ஆம் எண்ணும், பிள்ளைகள் பாவத்தில் 48ஆம் எண்ணும், கூட்டு எண் 43ஆகவும் இருந்தது. இவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் கேட்கும் போதே வலிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரணமான விஷயம், சரிங்களா? இதற்கு பலன் ராஜநிலை எண்கள்ல நம்ம கூட்டு எண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்டோட தொடர்பு இருக்கணும். கூட்டு எண் 43. சகல வகையிலும் கெட்டது, பொருள் விரயம், பிறரை நம்பி ஏமாறும் அமைப்பு, யாரால் கெட்டது என்றால் மங்கையால் கெட்டது அப்படிங்கிற பலனை ரொம்ப அனுபவிச்சு சுவாரஸ்யமா உண்மையா உள்ளது உள்ளபடி எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் வாழ்க்கையிலே நடந்தது, சரிங்களா? ஒரு தெரிஞ்சவங்க, அந்த நபருக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இவரிடத்தில் தங்க ஆபரணம் ஒன்றை சூழ்நிலை காரணமாக எனக்கு விற்றுத்தர உதவ வேண்டும் என்று உதவி கேட்கிறார். எதேச்சியா இவருக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு இவரும் துணையா இருந்து அந்த வழிகாட்டுதலின் பேர்ல உதவி செய்ய போய் உபத்திரத்தை தேடுகிறார். அதை விற்ற பிறகு என் நகையை இவர் களவு போயிடுச்சுன்னு போய் இதே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வந்தது பெண், பிரச்சனை பெண்ணால் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த 43 எண்ணுக்கு. அந்த வகையில ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. பட் இந்த நபர் எந்த தவறும் செய்யவில்லை. உதவி செய்ய சென்றதன் பேரில் வில்லங்கத்திற்கு ஆளாகி தெப்ட் கேஸ்ல இவரை குற்றவாளி ஆக்கிடுறாங்க, சரிங்களா? இதனால சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்பு கேஸாகி வம்பு வழக்கு சந்திச்சு தன் குடும்ப நிம்மதியை இழந்து வீண் அவப்பேரோட ஒரு குற்றவாளியா மனம் வருகி, அவர் குற்றம் செய்யல, சூழ்நிலை குற்றவாளி, சூழ்நிலை கைதின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில இவர் சூழ்நிலை கைதியாகி சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்பை தந்தை எண் 43 கூட்டு எண். தனஸ்தானம் அது மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம், பொருளாதார பாவம்னு சொல்லுவோம். அந்த எண்ணில் இவர் பயன்படுத்திய செல்போன் எண் 15. இந்த 15 வறுமை உண்டாக்கும், பொருள் விரயத்தை கொடுக்கும், சரிங்களா? வம்பு வழக்கு, எதிர்பாரா விபத்து, கண்டம் கொடுக்கக்கூடிய எண். இந்த எண்ணம் இவருடைய வாழ்க்கையில அருமையா வச்சு செஞ்சிருக்கு. அடுத்து தொழில் ஸ்தானத்துல 38. குடி விட்டு ஓட்டும்னு சொல்லுவோம், நிலை விட்டு ஓட்டும்னு சொல்லலாம்.
அந்த வகையில் இவர் சம்பாதித்த சம்பாத்தியம் அனைத்தும் இந்த பிரச்சனைக்காக செலவு பண்றதுக்காகவும், அதே சமயம் தான் நல்லவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உண்மையான காரணம் இல்லாம கூனி குறுகி ரொம்ப நாள் மனவேதனையோட தன் குடும்பத்தை பிரிந்து, ஒரு கொலை குற்றம் செய்பவன் கூட துணிந்து செய்தால் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் எந்த குற்றமும் செய்யாத இந்த மனிதர் ஒரு குற்றவாளியாக சமுதாயத்தின் முன்பு ரொம்ப மனக்கவலையோட வருத்த வேதனையோட வாழ்ந்துட்டு நம்மளை சந்திக்க வந்தாரு. அந்த தருணத்தில் இந்த செல்போன் எண்ணுக்கு ஒவ்வொரு எண்ணுக்கும் பலன் சொல்லியிருக்கோம். ராஜநிலையில ஐயா கொடுத்துருக்காரு. அந்த வகையில் எடுத்து சொல்லதை போலவே அத்துணை விஷயமும் சொல்லுவாங்கல்ல, அச்சு மாறாம அப்படியே அவரோட லைஃப்ல நடந்திருந்தது. சரிங்களா? இதை அவருக்கு எடுத்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியத்தோடும் பிரமிப்போடும் அவர் எதுவுமே சொல்லலைங்க. வந்தாரு, இந்த நம்பரை வச்சு நம்ம விளக்கத்தை கொடுத்தோம். அத்துணையும் அவர் வாழ்க்கையில நடந்தது. எனக்கு தீர்வு வேணும். எப்படிங்க? எனக்கு தீர்வு வேணும். நான் எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்கணும். என்னால் சமுதாயத்தை பார்க்க முடியல, எந்த மனிதர்களையும் சந்திக்க முடியல, வாழ பிடிக்கலன்னு சொல்லி நம்ம சந்திக்க வந்தார். அவருக்கு ஜாதகர் ஸ்தானத்தில் 88ஆம் எண்ணும், தொழில் ஸ்தானத்தில் 92ஆம் எண்ணும் வரும்படி அமைத்து தந்தோம். அந்த வகையிலே சில காலத்திலே கூட்டு எண்ணும் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஐஸ்வர்யமிக்க எண் 68 அமைப்பில் அமைச்சு கொடுத்தோம். அந்த வகையில் 3 மாதத்தில் அந்த நபர், அந்த பெண்மணியே இவருக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை, சூழ்நிலைக்காக நான் தான் பொய் சொல்லிட்டேன், என் குடும்பத்திலிருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஒரு குற்றத்தை செஞ்சிட்டுன்னு சொல்லி அந்த அம்மாவே மீண்டும் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்து கேஸையும் வாபஸ் வாங்கி பிரச்சனையிலிருந்து இவர் ரிலீஃப் ஆனார். ஸோ இது என்னுடைய வாடிக்கையாளர் வாழ்வில் சொல்ல முடியாத கொடுமை, வறுமை, பிணி, பீடை ஆட்கொண்ட போது இந்த எண்களை கொடுத்து அவர் வாழ்க்கையில் வசந்தத்தை தந்தது. இன்னைக்கு அந்த நபர் மீண்டும் வழக்கம் போல தன்னுடைய தொழிலை பார்க்குறாரு. இப்போ சமீபமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னே பார்த்தோம். இப்போ ஒரு 3 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. 3 மாத காலத்திலே அந்த கேஸு வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல மீண்டும் ஒரு சராசரி மனநிலைக்கு இப்போ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில படிப்படியாக மீண்டும் முன்னேறி கொண்டு இருக்கிறார். இது என்னுடைய முதல் வாடிக்கையாளருக்கு ராஜநிலை தந்த, வறுமையில் தந்த வசந்தம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னா மிகப்பெரிய அதிசயங்க. அவர் வாழ்க்கையில் எல்லாருமே கோவிலில் போய் இருக்கக்கூடிய கருவறையை தான் நம்ம கையெடுத்து வணங்குவோம், இந்த மூலவரை. புரியுதுங்களா? இந்த எண்கள் அவரிடத்தில் கிடைத்த பிறகு இந்த எண்ணை கொடுத்ததுக்காக நம்மளை கையெடுத்து கும்பிடுறாரு. உண்மையிலே இந்த பெருமை, இந்த மகிழ்ச்சி, இது அனைத்தும் இதற்கு மகா பெரியவாவுடைய பெரும் கருணையே சேரும். அந்த வகையில் நாங்கள் எப்பொழுதும் ராஜநிலை ஆசானுக்கும் எங்கள் காஞ்சி மகா பெரியவா அவர்களிடத்திலும் இந்த வெற்றிகளையும் இந்த மகிழ்ச்சியையும் அவர் பாதார விந்தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததாக 2வது ஒரு நபர், என்னுடைய வாடிக்கையாளர். நீண்ட காலமாக அவருடைய வயது பார்த்தோன்னா சராசரி ஒரு 55 வயதுக்கு மேலே இருக்கும். 3 திருமணமாகாத பிள்ளைகள். பிறந்ததிலிருந்தே குடும்ப பந்தத்தில் எவ்வித உறவும் அன்பும் கிடைக்காமல் பெரிய அளவு ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். திருமணமும் கூட அவர் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடக்கவில்லை. இவருக்கு பிடிக்காத திருமணமே, சூழ்நிலை திருமணம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? எப்பொழுதுமே கடன், நோய், வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. எவருடைய ஆதரவும் கிடைக்காமல் வாழ்வில் விரக்தியோடும் மன வெறுமையோடும் வாழ்வது வீண் என்கிற ஒரு முடிவை எடுத்துவிட்டு எம்மை சந்திக்க வந்தார். அவர் பயன்படுத்திய எண், அவருடைய மனைவி ஸ்தானம், தனஸ்தானம், பொருளாதார ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் பாவத்தில் அவர் செல்போன் எண்ணில் இருந்த எண் 44. இந்த 44க்கு ராஜநிலையில் சொல்லப்பட்ட பலன், கண்ணிருந்தும் பார்வை இல்லை, குருடனுக்கு சமமான வாழ்க்கை. சரிங்களா? இப்போ பொதுவாகவே இவர் உழைக்கிறாருங்க, சம்பாதிக்கிறாரு. எப்பவுமே உழைப்பு, பணம், இதுதான் இவருடைய ஒரே கான்சன்ட்ரேஷனாக இருக்கு. ஆனால் தான் சம்பாதித்த பணம் முழுவதும் கடனுக்கு வட்டி கட்டியே மீள முடியாமல் தவிக்கிறார். சரிங்களா? அந்த வகையில் இவருக்கு தன்னுடைய சம்பாதியம் முழுவதும் விரயமாகவே போயிடுது. தன் குடும்பம் அனுபவிக்கல, தன் பிள்ளைகள் அனுபவிக்கல,
எப்பொழுது கேட்டாலும் பற்றாக்குறை, கடன், இங்கே கடனாளிக்கு வட்டி கொடுக்கணும், அங்கே இருக்கவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இப்படியே குற்றமாகவே சொல்லிட்டு வாழ்க்கையில் பொருளாதாரத்தை இழந்து பெரிய அளவில் சிரமத்தில் சந்திச்சிட்டு இருக்காரு. சரிங்களா? அந்த வகையில் அவர் நம்மை சந்தித்த பின்பு அவருக்கு ராஜ்யம் ஆள வேண்டிய மனிதர் பூஜ்ஜியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? ராஜ்யம் ஆள வேண்டிய மனிதர் பூஜ்ஜியத்தோடு எப்பவும் தனக்குன்னு எந்த இருப்பும் இல்லாம பெரிய விரக்தியில வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப உண்மையிலேயே இந்த மாதிரி நபர்களை பார்க்கும் பொழுது ஜோதிடர்களாகிய நமக்கும் கூட மனம் வலிக்கத்தான் செய்கிறது. ஏன்னா 55 வருஷமா நம்ம ஒரு வாழ்க்கையில நிம்மதி காண முடியல, அப்படி ஒரு எண்ணோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்பொழுதுதான் நிம்மதி கிடைப்பது? எப்போதான் அந்த மனிதர் பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைகிறது? ஸோ இந்த கேள்வி, இந்த ஏக்கத்தோடு வந்தார். செல்போன் எண்ணை மாற்றக்கூடிய வகையிலே அவருக்கு பரிந்துரை செய்தோம். வாகன எண்ணையும் மாற்றி தந்தோம். அந்த வகையில் அவருக்கு மாற்றம் செய்த எண் ஜாதகர் ஸ்தானத்தில் 85ஆம் எண். பாருங்க, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ பெயர் அளவில் இந்த எண் வச்சுக்கிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. அவர் ஜாதகத்துக்கு பொருந்தக்கூடிய எண். அந்த வகையிலே ஜாதகர் ஸ்தானம் ஆரம்ப 2 இலக்க எண் 85 வைத்து தந்தோம். இதன் பலன் குபேர சம்பத்து உண்டு. முதல்ல ஜாதகர் ஒரு செல்வந்தரா இருக்கணும், செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வலிமையில் இருக்கணும். அந்த வகையில் இந்த 85 அமைத்து தந்தோம். இன்று முன்பை விட கூடுதல் பொருளாதாரம் ஒரு வளர்ச்சியில சந்திச்சிட்டு இருக்காரு. நிச்சயமா பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இயற்கையாவே முன்பை விட இப்ப கூடியிருக்கு. சரிங்களா? அதே சமயம் இவர் செல்போன் எண்கள்ல அனைத்து பாவங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த ஜாதகத்தில் வெற்றி தரக்கூடிய ராஜநிலை சக்தி மிகுந்த எண்களை அமைத்து தந்ததாலும் கூட்டு எண் மற்றும் அனைத்துமே இவருக்கு ஃபேவரா அமைச்சு கொடுத்ததால இவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கடனை குறைச்சிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட என்னை சந்திக்கும் பொழுது சுமார் 40 லட்சங்களுக்கு மேலாக கடன் இருந்தது. சுமார் 1.5 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கும், கூடுதலாகவே இருக்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் கடனை திருப்பி செலுத்திய தொகை சுமார் 27 லட்சம். இது மிகப்பெரிய ஆச்சரியம், பிரமிப்பு. ஆனா அதற்கு காரணம் ராஜநிலையம் தான் இவ்வளவு பெரிய சப்போர்ட். அவர் இதுக்கு முன்ன வட்டி மட்டுமே கட்டிட்டு இருந்தவர் இன்னைக்கு தன்னுடைய அசலையும் திருப்பி செலுத்திவிட்டு விரைவில் நான் கடனில்லா பெருவாழ்வு வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு வலம் வந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு உத்வேகமும் ஊக்கமும் ஆக்கமும் தந்தது இந்த ராஜநிலை எண்ணெய். அப்போ வறுமையில வசந்தம் வந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமா சொல்ல விரும்புகிறோம். இது போல பல பேருடைய வாழ்க்கையில நம்ம மாற்றங்களை செஞ்சு கொடுத்துருக்கோம். இதை நான் மட்டும் செய்யல, ராஜநிலை ஜோதிடர்கள் அத்துணை பேரும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனது வாடிக்கையாளர்களுடைய மகிழ்ச்சி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கருத்து. அவருடைய தனஸ்தானத்துல 89 அப்படிங்கிற எண்ணை வச்சு கொடுத்தோம். லட்சுமி கடாட்சம் உண்டு. இந்த வகையில கணவன் மனைவி ஒற்றுமையும் பொருளாதாரத்தில் ஒரு பெரும் வரவும் நிலையான பொருளாதாரமும் தரக்கூடிய 89. இதை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கையில் பஞ்சமில்லாத பணவரவு. சரிங்களா? விரயமில்லாத தேவைக்கான செலவு, அப்படியே லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையில படிப்படியா முன்னேறி அதிகபட்சம் இன்னும் 1 ஆண்டுகளுக்குள்ள முழு கடனையும் அடைத்து விடுவேன் என்ற வார்த்தையை அவரிடத்தில் கேட்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி. நிச்சயம் அவர் வாழ்வில் வசந்தத்தை இந்த ராஜநிலையம் தந்தது என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய மாவட்டமே தருமபுரி மாவட்டம், ஒரு சகோதரி ஒருத்தங்க. சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே இளம் வயதுல கணவனை பிரிவது என்பதும் கணவனை இழப்பது என்பதும் ரொம்ப 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 கஷ்டம். அது ஒருத்தர் மட்டும் பாதிக்காதுங்க, 2 குடும்பத்தையும் பாதிக்கும். அந்த இல்லற வாழ்க்கையில திருப்தியற்ற நிலை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, அந்த இல்லற வாழ்க்கை தொடர முடியாத நிலை வரும் பொழுது அந்த வாழ்க்கை முற்றிலும் வீணாய் போனதாய் ஒரு வலி வேதனை உண்டாகும். அது எல்லா நபருக்கும் பொருத்தும். பெண்ணை பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் அந்த வலி ரொம்ப 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 ரணமானது. நிச்சயம் எவர் வாழ்விலும் இது போன்ற துன்பங்கள் நடக்கக்கூடாது. அந்த வகையிலே எம்மை சந்திக்க வந்த சகோதரி அவங்களுடைய கைபேசி எண்ணில் 2ஆம் பாவத்தில், அதாவது மனைவி ஸ்தானம், நம்ம பெண்ணானால் கணவர் ஸ்தானம், வரவு ஸ்தானம் அதுதான், அந்த பாவத்தில் 25ஆம் எண் அவருடைய கைபேசி எண்ணில் இருந்தது. அந்த எண்
அவர்கள் இருவருக்கும் கருத்து முரண்பாடை தந்தது. இதுவும் அவருடைய வாழ்க்கையில டைவர்ஸுங்கிற பாதைக்கு கொண்டு போயிடுச்சு. இருவருக்குமான கசப்பு, பிரிவினை, மனக்கசப்பு, வாழ்க்கையில பற்றற்ற ஒரு விரக்தி தன்மையை தந்தது. அந்த வகையில டைவர்ஸ் வரலாம் அப்ளை பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? கோர்ட்டில் ஹியரிங் போயிட்டுருக்கு. அப்படி வந்து சந்தித்த நபருக்கு உங்கள் செல்ஃபோன் எண்ணை மாற்றுங்கம்மா, உங்கள் ஜாதகம் நல்லா தான் இருக்குது, பட் செல்ஃபோன் எண்ணு கோச்சார ரீதியாகவும் இப்போ கிரகங்கள் சரியில்லை, உங்கள் செல்ஃபோன் நம்பரும் சரியில்லை, நிச்சயமாக இதை மாற்றும் பொழுது மீண்டும் அந்த நபரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு தரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தோம். அந்த வகையிலே இவருக்கு மாற்றாக இந்த எண்ணை அமைச்சு கொடுத்தோம், வேற ஒரு செல்ஃபோன் நம்பர் அமைச்சு கொடுத்தோம். அந்த வகையில் மாற்றம் செய்த பின்பு 3 மாதம் மட்டும் ஹியரிங் டைம் வாங்கிக்கோங்க, 3 மாதம் டெசிஷன் எடுக்காதீங்க, அதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லி கொடுத்தோம். அவருக்கு 2ஆம் பாவத்தில் 85ஆம் எண்ணை செல்ஃபோன் எண்ணில் வரும் மாதிரி அமைச்சு கொடுத்தோம். இந்த 85 குபேர சம்பத்துங்க. கூட்டு எண்ணும் செல்ஃபோன் எண்ணில் அவங்களுக்கு 68 வர மாதிரி அமைச்சு கொடுத்தோம். 68 தெய்வ கடாட்சம் உண்டு. இறையருளாலும் பிரபஞ்சத்துடைய பேராற்றலாலும் நவகிரக நல்லாசியாலும் அவர்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த அற்புதம் அவங்க 2 பேருமே நாங்களா செஞ்சது தவறுங்கிறத உணரச் செய்த ஒரு எண் அந்த அற்புதமான எண் 85ம் 68ம். ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சுமூகமாக பேசிட்டு குடும்பத்தில் இல்லை, எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை வாழ பிடிக்கல, நான் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தவறை ஒத்துக்கிட்டு ஹியரிங் போன இடத்துல மனசு விட்டு பேசி அந்த கேஸ் வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டு இன்னைக்கு மனமுற்ற தம்பதிகளாக பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, பிரிந்த நபர்களுக்கு மீண்டும் ஒரு கன்சீவ் ஆகிட்டு இப்போது கன்சீவாக இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த கணவன் மனைவி ஒற்றுமையுடைய அந்யோன்யம் இருவருக்குள் நல்ல மகிழ்ச்சி இருந்ததால மீண்டும் குழந்தை பாக்கியத்தோடு இப்போ அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குழந்தை பாக்கியத்துக்கு டெலிவரிக்கு டேட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நமக்கு ஒரு பிரிந்த தம்பதிகளை சேர்த்து வைத்த ஒரு மனநிறைவு, பிரபஞ்சம் நமக்கு அந்த இடத்துல வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசையை வழங்கியிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்கிறோம், இந்த ராஜநிலை எண்களுக்கும் நன்றி சொல்கிறோம். ஒரு நபர் வீழ்ந்தார் என்றால் அது நம்மால் வீழ்ந்த வழி நிச்சயம் இருக்கும். ஆனால் வாழ்ந்தார் என்றால் நம் தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் இருக்கும். அந்த ஒரு அரும் புண்ணியத்தை, பெரும் புண்ணியத்தை இந்த ராஜநிலை எண்கள் எனக்கும் தந்தது, எனது வாடிக்கையாளர்களுக்கும் தந்தது. அதில் ஒரு வசந்தம் நிச்சயம் கிடைத்தது. அந்த நபர் மூலமா இதுவரை எனக்கு 6 நபர்களுக்கு ராஜநிலை எண் கணித அடிப்படையில் முழு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். சரிங்களா? அவங்களோட ரெஃபரன்ஸில் நாங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு நபரும் வெற்றியாளராக மாற வேண்டும் என்ற நோக்கிலேயே நாங்கள் இந்த ராஜநிலை எண் கணித அடிப்படையில் பலன் பார்த்து வருகிறோம். அது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் வெற்றியை தந்து கொண்டிருக்கிறது, நல்ல வசந்த காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த புது வசந்தம் கிடைத்ததில் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சிங்க. ஏன் அப்படின்னா, நம்மை நம்பி வராங்க. ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் சரி நம் மீது நம்பிக்கை வைத்து தான் வராங்க. கோவிலுக்குள்ள கருவறைக்கு பார்த்து தெய்வத்தை வணங்கும் போது எவ்வளோ பக்தியோடு வராங்களோ அதுபோல சில வாடிக்கையாளர்கள் மனதிற்குள் ஒரு நம்பிக்கையும் அந்த பக்தி உணர்வும் அவர்களுடைய மன நிறைவும் நம் கண்ணெதிர காண முடிகிறது. அந்த வகையிலே நாம் நிறைவாக நல்லதை செய்திருக்கிறோம், உள்ளதை செய்திருக்கிறோம். ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்குங்கும் போது எங்கள் குருமார்களுக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் எக்கணமும் தலைவணங்கி அவருக்கு எங்கள் மகிழ்ச்சியையும் சரி வெற்றியையும் சரி அவரிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, எனது நண்பரும் கூட, அதே சமயம் வாடிக்கையாளரும் கூட. பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில கர்மா விடாது சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவோம், கருப்பு விடாது துரத்தும் அப்படிம்பாங்க. அதுபோல இந்த நபருடைய பயன்படுத்திய செல்போன் எண் எங்கள் மாவட்டமே தான், எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட. இதை பார்த்தாவது அவர் தனது தவறை மீண்டும் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். வாழ்க்கையில்
செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. செய்ததை, அதாவது தெரியாமல் செய்தால் மன்னிப்பு உண்டு, தெரிந்தே செய்தால் அது குற்றம் இல்லைங்களா? அது மன்னிக்க முடியாத குற்றம். அந்த வகையில் இவர் பயன்படுத்திய செல்போன் எண் ஆரம்ப எண் 91, அவருடைய வருமான பாவத்தில் இருக்கக்கூடிய எண் 50. இந்த செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்தார். நட்பு ரீதியாக நம்ம அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ரெஃபரன்ஸ் கொடுத்தும் அவர் வாழ்க்கையில் அதை வச்சு பயன்படுத்தலை. அதனால் இந்த பதிவு போடுறோம். இந்த 91 ஆரம்ப எண் தரித்திரம் உண்டாக்கும், தரித்திரம் ஆக்குவான் அப்படின்னு சொல்லுவோம் ராஜநிலையில். இதுக்கான பலன் சரிங்களா? ஆரம்பம் சுகம், எல்லை முடிவு ஏமாற்றம் உண்டு, பிறருக்கே நன்மையை நடத்தி கொடுக்கும், எந்த வகையிலும் செல்வம் தங்காது. இந்த 91 ஆரம்ப எண்களா செல்போன் எண்களில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு பணம் இருக்குதுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நிச்சயம் உங்களுடைய பணம் தங்காமல் போவதற்கான வாய்ப்பு பெரிய அளவில் உண்டு. ஏன்னா எப்போவுமே ஓப்பனிங்கை விட ஃபினிஷிங்கை பார்க்கணும். சார் நான் ஓப்பனிங்கில் இறங்கினோடனே சிக்ஸர் அடிப்பேன் சார், ஆனால் ஃபினிஷிங்க்கு அங்கே தேவையான சிங்கிள்ஸும் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டாண்டிங் கொடுக்கணும். பட் இந்த எண் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப்பை கொடுக்காது. அந்த வகையில் இவர் பயன்படுத்திய போது இதனால் பெரிய அளவு பொருளாதாரத்தை இழந்து திருப்பூரில் வேலை பார்த்தவர், இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹையர் போஸ்டில் இருந்து தன்னுடைய சுய அறிவால் நான் பெருசாக பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு முயற்சியை பண்ணி லாஸ் ஆகி சம்பளத்தில் இருந்தும் வெளியே வந்தார். சுயமாக செஞ்சியும் நட்டப்பட்டார். அதுக்கப்புறம் பலத்துறை அவர் தேடுறது எல்லாமே கோடிகளில் தான் வியாபாரம் சரிங்களா? ஆனால் இன்று வரை லட்சங்களிலே சம்பாதிக்கவில்லை. ஆனாலும் கோடிகளிலே ஓடிட்டு இருக்காரு. அவருடைய பேச்செல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல திறமைசாலி, நல்ல அறிவாளி. ஆனால் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் ஆடம்பரமாக பெருசாக போகுதே தவிர நம்முடைய இன்றைய சூழல் என்ன, நம்ம எப்படி வாழணுங்கிற நிலைத்தன்மையை உணராமல் கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய இந்த செல்போன் எண் 91 அவரை கற்பனையிலேயே கொண்டு போகுது. பிரம்மாண்டமாக சிந்திக்கிறாரு, வெறும் பேர் புகழுக்காக தன்னை மெச்சிக்கிற அளவுக்கு வாழ்றாரு தவிர தானும் சம்பாதிக்கவில்லை, தன் குடும்பத்திற்கும் தேவையான விஷயங்களை செய்ய முடியாமல் தடுமாறிட்டு இருக்காரு. நிச்சயம் வருந்தத்தக்க விஷயம். இது முன்பு இருந்த செல்போன் எண்ணில் இருந்தது அப்படின்னு சொல்லி தான் மாற்றி கொடுத்தோம். அதே போல் இவரோட தனபாவத்தில் அவர் வச்சிருக்கக்கூடிய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய எண் 50. இந்த 50 பயம் உண்டு. 50 அப்படிங்கிற எண் 2ஆம் பாவங்கிறது மனைவியும் சொல்லும், வருமானம் சொல்லும். இவருடைய பொருளாதாரத்தை பற்றின சிந்தனை கவலை எப்பவுமே உண்டு. ஆனாலும் நான் சம்பாதிச்சிருவன் வெறுமனே நம்புறாரு, ஓடிட்டு இருக்காரு. தன் சம்பாதித்த பணத்தையும் பயன்படுத்தலை. இதன் மூலமாக சுமார் அப்ராக்சிமெண்ட்டாக பார்த்தோன்னா ஒரு 25 ஆமாம் சொன்னாப்புல ஒரு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குன்னு சொன்னாப்புல. இதில் 15 லட்ச ரூபாய்க்கு லேண்டையும் சேல் அக்ரிமெண்ட் போட்டார். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா பசங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை மீட்டு கொடுக்க முடியல. பசங்களுக்கு நல்ல தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருந்த பசங்களை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே பண்ணிட்டாரு. பசங்களோட எதிர்காலமும் பாதிக்கப்படுது. வீட்டுக்கு தேவையான அளவில் பொருளாதாரத்துக்கு அடிப்படை பொருட்களை வாங்கி போகிற அளவுக்கு வசதி கிடையாது. கௌரவமாக வெளியில் போகிறாரு, பேசுறது பூரா கோடிகள் லட்சங்களில். ஆனால் சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த நிலத்தையும் சேல் அக்ரிமெண்ட் போட்ட நபர் மீட்பாரா அப்படிங்கிறது அவங்க மனைவியுடைய கவலை. இதுதான் பெரிய அளவும் அவங்களுக்கு பயமே. ஏன்னா இருந்தது அதுதான், மூதாதையர்கள் சம்பாதித்த சொத்து, அதையும் இழந்து விடுவோமா அப்படிங்கிற அளவில் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நபருக்கு ஓராண்டுக்கு முன்பே மாற்றத்துக்காக ஒரு செல்போன் நம்பர் கொடுத்தோம் சரிங்களா? அந்த தருணத்தில் அந்த எண்ணை பயன்படுத்தி அவர் நல்ல பொருளாதாரமும் ஈட்டினாரு. ஆனால் திரும்பவும் அவருடைய கர்மா புது நம்பரை விட்டுட்டு பழைய நம்பரில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அவருக்கு மாற்றாக அமைத்து தந்த எண் ஆரம்ப எண் 97, தனபாவத்தில் 51. இதுவும் அவர் ஜாதக அடிப்படையில் தான் அமைச்சு கொடுத்தோம். அந்த எண்களை அமைத்து தந்த பிறகு வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைச்சிது. நம்ம மாநிலத்திலேருந்து வேற மாநிலத்தில் போய் வேலை பார்த்தாரு. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. இந்த 97 கப்பல் வியாபாரம்னு பேருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதே சமயம் ஒரு செல்வந்தராக மாற்றக்கூடிய 97. இந்த 51 பொருளாதாரத்தில் ஒரு திடீர் முன்னேற்றம். நிச்சயமாக இது அவருக்கு கொடுத்தது. இந்த எண்ணம் அமைச்சதுக்கப்புறம் ஒரு வெளியூரில் போய் வேலை பார்த்தாரு, சம்பாதிச்சாரு.
ஆனால் உள்ளூருக்கு வந்ததுக்கப்புறம் கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆனது போல எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, குட்டி சவரை பார்த்த உடனே கழுதை ஒரு சத்தம் போடணும். அது மாதிரி இங்கே வந்த உடனே திரும்ப அந்த புத்தி ஒட்டிக்கிச்சு. திரும்ப அதன் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. வெறும் கற்பனை வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு நிஜத்தை மறைத்துவிட்டு நிஜத்தை உணராமல் கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த வகையில இந்த எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில திரும்ப கடன், அதுக்கப்புறம் தான் லேண்டெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டார். முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இந்த நபர், நான் நேரடியாகவும் சொல்லிட்டேன், நட்பு ரீதியாகவும் நல்லா இருக்கணுங்கிற கோணத்தில் அவங்க மனைவி இடத்திலும் சொல்லிவிட்டோம். ஆனால் அவருடைய கர்மா அவரை விடலை. புரியுதுங்களா? அப்போ நல்ல எண் வந்தா கெட்டதை விட்டுறணும். இவர் பண்ண ஒரே தவிர பழைய எண்ணையும் கூடயே வச்சுக்கிட்டாருங்க. நாங்க சொன்னோம், எல்லா ராஜநிலை ஜோதிடர்களும் சொல்லுவோம், நீங்க பயன்படுத்தக்கூடிய எண் பழைய எண்கள், ஏற்கனவே முன்பு பயன்படுத்தி இருந்த எண்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த எண்களை 3 முதல் 6 மாத காலத்திற்குள் முழுமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். புதிய எண்ணிலே முழுமையாக பயணியுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமையும் என்றுதான் எல்லாரும் சொல்லி கொடுக்குறோம். ஆனா இவர் பாருங்க, அந்த 3 மாசம் பயன்படுத்தினாரு, நல்லா சம்பாதிச்சாரு. அப்போதான் வீட்டுக்கு வருமானம்லாம் வருதுன்னு அந்த நண்பருடைய மனைவி சந்தோஷப்பட்டாங்க. பட் இவர் திரும்பவும் எந்த எண்ணெய் பயன்படுத்த ஆரம்பிக்கவும் வெளியில போகணுங்கிற எண்ணம் வரல. நல்லா வெளியில சுத்துறாரு. கேட்டா ஒவ்வொரு நாள் ஒரு ஊரு. ஆனால் சம்பாத்தியம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அலட்சியத்தால தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் தவற விடுறாங்க. இது எங்களை மாதிரி ஜோதிடர்கள் நாங்கள் வழிகாட்டிய மட்டும்தான் இருக்க முடியுமா தவிர உங்களை ஒவ்வொரு தருணத்திலையும் தூக்கி வச்சு உங்களை கண்காணிக்க முடியாது. சரியா? அப்ப நீங்க தான் உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக ஒரு சில முயற்சிகளை, முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நபரை பற்றிய விளக்கம். சரிங்களா? நிச்சயமா தவறான எண்கள் தவறான பாதையிலே அழைத்து செல்லும். ராஜநிலை எண்கள் தவறிலிருந்து உங்களை தற்காத்து தரும் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பிரபல எங்கள் மாவட்டத்துல என்னிடம் பலன் பார்க்க வந்த ஒரு வாடிக்கையாளர், நல்ல தொழிலதிபரும் கூட, வெளிநாடுகளில் சென்று வேலை பார்த்தவர். அதுக்கப்புறமா அங்கே சம்பாதித்த பணத்தை வச்சு இங்கே நம்ம இந்தியாவில் தமிழ்நாடுல சூப்பர் மார்க்கெட் ஒன்று, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அங்கேருந்து சம்பாதிச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை உருவாக்கிட்டாரு. அவங்க தம்பி மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை தம்பி எனக்கே வேணும்னு சொல்லி என்னுடைய பணத்தில் நான் பண்ணேன்னு சொல்லி குடும்பத்துக்கு சில தவறான விஷயத்தை சொல்லி முழுமையாக தன்னகத்தே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை கையகப்படுத்துகிறாரு. தன் உழைப்பு வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் வம்பு வழக்கு போயிட்டுருக்கு. அந்த வகையிலே நம்மளை சந்திக்கும் போது நம்ம அதுக்கான விளக்கங்களை கொடுத்தோம். அப்போ ஒரு ஹார்ட்வேர்ஸ் தொழிலும் ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சின்னதாக இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லாவே பொருள் இருந்தது. பட் பிஸ்னஸ் இல்லை. ஹார்ட்வேர்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸு ப்ளஸ் பைப் கம்பெனி ரன் பண்ண முடியல. என்னால் சுத்தமாகவே கம்பெனி ஓல்ட் ஆயிடுச்சு. நான் ஜெயிச்சாகணும். எனக்கு துரோகம் பண்ணவர்கள் முன்பு நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட, லட்சியத்தோட நம்மை சந்திக்க வந்தார். அவருக்கு அவருடைய நிறுவன பெயரை மாற்றி தந்தோம். உதாரணமாக செந்தில் முருகா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பெயரில் அவர் ஹார்ட்வேர் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தார். ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் பைப். ஸோ அந்த செந்தில் முருகா ட்ரேடர்ஸோட கூட்டு எண் 69. சரிங்களா? இந்த கூட்டு எண் அக்னி உபாதை தரக்கூடிய எண். சரிங்களா? அக்னி உபாதை தரக்கூடிய எண். இப்போ அந்த பெயரோடு வந்தவர் தொழிலில் விருத்தி இல்லை, போட்ட முதல் எடுக்க முடியல, கடன் வாங்கி தான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம். கடன் நிறைய பொருள் இருக்கு, வியாபாரம் இல்லை. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 5000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிறது பெரிய அளவு கஷ்டமா இருக்கு. ஆனால் கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 லட்சம் ரூபாய்க்கான பொருள் இருக்கு. இஎம்ஐயில் கம்பெனிக்காரங்க கிட்ட பொருள் வாங்குறாரு, விற்றுட்டு அதை திரும்ப கொடுக்கறது இவருடைய இதாக இருந்தது. குறைஞ்ச லாபம் தான் கிடைக்கும். நம்ம ஓன் கேஷ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த வகையில் இவரால் பண்ண முடியல. ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் வந்தார். தன் உழைப்பும் பலன் தரவில்லை, அதையும் சகோதரர் எடுத்துக்கிட்டாரு. தன்னுடைய முயற்சியும் வெற்றி தரவில்லை. அதே சமயம் வாங்கிய கடனை கட்ட முடியல. பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் இல்லை. எனக்கு வியாபாரம் நடக்கணும், தொழில் நடக்கணும்னு சொல்லி கேட்டு வந்தவருக்கு பெயரை மாற்றி கொடுத்தோம். செந்தில் முருகா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறதுல செந்தில் முருகன் ட்ரேடர்ஸ்னு ஒரே ஒரு எழுத்து, ஒரு எண் அப்படிங்கிற ஒரு லெட்டரை ஆட் பண்ணுறோம். இந்த 69 கூடுதலாக ஒரு எண் ஆட் பண்ணும்போது 74ங்கிற எண்ணுக்கு அவருடைய பெயரை மாற்றம் செய்து தந்தோம். இந்த 74
பிரபல்யம் உண்டு அப்படிங்கிறது நம்ம ராஜநிலையில சொல்லப்பட்ட பலன். சரிங்களா? சகல வகையிலும் பேர் புகழ் உண்டாகும், தொழில் விருத்தி தரும், மொத்தத்தில் ஒரு ஏழையும் கூட தனவந்தராக்கக்கூடிய சக்தி. மக்கள் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய நம்பருங்க. மக்கள் செல்வாக்க கொடுக்கக்கூடிய நம்பர். தன் தவறை இந்த எண்ணுக்கு நம்ம மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன தவறு பண்ணோங்கிறத அவர் உணர்றாரு. முன்னெல்லாம் ஸ்ட்ரிக்டா பேசுவேங்க, இந்த ரேட்னா வாங்கிக்கோங்க, இல்லையா நான் கொடுக்க மாட்டேன்னு பேசுவேன். ஆனால் இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளேயே தெரியுது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பேச தயாராகிட்டேன், புரிய வைக்கிற இடத்துக்கு வந்துட்டேன், பட் வியாபாரம் இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியோட சொன்ன கருத்தையும் உங்களுக்காக இந்த விஷயத்துல பகிர்ந்துக்கிறேன். ஒரு நம்பர் தாங்க, ஒரே ஒரு லெட்டர் தான், ஆனால் ஒரே ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணும். இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது அவருடைய வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற்றத்தை தந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு சொல்றோம். இப்போ இந்த 74 பிரபல்யம் உண்டுங்க. அதே சமயம் அவருக்கு வாகன எண், செல்போன் எண்ணெல்லாம் மாற்றி கொடுத்தோம். வாகன எண்கள் தவறான எண் இருந்தது. தயவு செஞ்சு இந்த எண்ணை வித்துருங்க, விபத்து நடக்கும்னு சொன்னோம். நிச்சயமா இடையில ஒரு முறை விபத்தும் நடந்தது. அவரால் அப்போ விற்க முடியல. அதுக்கப்புறமா இல்லைங்க, எனக்கு அடுத்தடுத்து தவறு நடக்குதுன்னு தெரியறதால நான் வண்டியை மாத்திக்கிறேன்னு சொல்லி மாத்திட்டாப்புல. புதிய எண்ணும் அவருக்கு வாகன எண் நம்ம தான் அமைச்சு கொடுத்தோம். அந்த அடிப்படையில இப்போ போர் தொழிலும் நல்லா இருக்கு. இந்த பிரபல்யம் உண்டு அப்படிங்கிறது ஒரு இடத்துல பிரபல்யம் இல்லைங்க, 2வது பிரான்ச் போட்டாருங்க. இதுதான் மெயின் விஷயம். ஒரு இடத்துல தொழில் பண்ண முடியாம இருந்த நபர் 2வது ஒரு கிளையும் போட்டு அங்கேயும் ஒரு பிசினஸ், இங்கேயும் ஒரு பிசினஸ். சரிங்களா? இப்ப அற்புதமா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இது போல நம்பி வந்தவர்கள் வாழ்வில் நாளும் நல்லதே நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்விலும் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும், தன் உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கணும், அந்த ஊதியம் நமக்கு பயன்படணும் அல்லது நம்ம குடும்பத்துக்கு அனுபவிக்கணும். ஸோ இதுதான் ஒரு முழுமையான வெற்றி. அந்த வகையிலே இந்த நபர், தொழில் செய்யக்கூடிய நபர், மேலும் இப்போ ஒரு 2 இடத்துல தொழில் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தொழில் கடை, ஒரு கடை இருக்கும்போது கடை ஓனர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தொழிலதிபர்னு சொல்றத அவர் காதாலே கேட்கிறாரு. எனக்கு பைப் கம்பெனி ரன் ஆயிடுச்சு, ஹார்ட்வேர்ஸ் கடை ஒரு இடத்துக்கு 2 இடத்துல போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நிச்சயமா அவர் மனதுக்குள்ளே தான் தொழிலதிபர் ஆயிட்டுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் அந்த வெற்றி, வளர்ச்சி, வருமானமும் இயற்கையா அவருக்கு கிடைச்சதுல பேரானந்தத்தோடு இருக்காரு. மேலும் இது போல நம்பி வந்தவர்களும் என்னை சந்தித்து இந்த வாய்ப்பை பெற்ற வாடிக்கையாளரும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, கோவையைச் சேர்ந்த ஒரு நபர் அடுத்ததா, இந்த கோவையைச் சேர்ந்து இவர் பெரிய தொழிலதிபர். இயற்கையாகவே இவங்க அப்பா ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு, அடுத்ததா பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, லாட்ஜஸ் இருக்கு, ஒரு பெரிய ஃபவுண்டேஷன். பட் இருந்தும் இந்த நபர் என்னை சந்திக்க வந்த தருணத்துல சில சறுக்கு வாழ்க்கையில இறங்க முகமா பொருளாதாரத்தை இழந்து என்னை சந்திக்க வராரு. பெயர் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதல். பட் நானும் சொல்ல விரும்பலை, ஏன்னா ஒவ்வொரு தனிநபருடைய விஷயங்களை வெளிப்படையாக வேண்டாம், பொதுவாகவே இருக்கட்டும். இவர் சந்திக்க வந்த தருணத்தில் ஒரு பெரிய பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்காரு. சரிங்களா? இவர் பயன்படுத்திய வாகன எண் 0577. இந்த 5 அப்படிங்கிறது மத்தியம பலனை கொடுக்கும். 77 யானை கட்டி வாழ்வார். ஆக மொத்தம் அவர் சம்பாதிச்சாரோ இல்லையோ, அவருடைய அப்பாவுடைய சம்பாதியத்துல ஒரு நல்ல பெரிய சொசைட்டில மதிப்பு மரியாதை இருந்தது. ஆனா இந்த எண்ணோட கூட்டு எண் பாருங்க, 19 வரும். கூட்டு எண் 19. இந்த 19 அப்படிங்கிற எண்ணுக்கான பலன் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். ஒன்று ராஜயோகம் தரும் அல்லது தரித்திர யோகம் தரும். ஒரு ஃபேமிலியே ராஜா மாதிரி தான். ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா இந்த வண்டி நம்பர் வந்ததுக்கு அப்புறம், அவங்க வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படிப்படியா தன்னுடைய பொருளாதாரத்திலும் சமுதாய அந்தஸ்திலும் பணமிழப்பையும் பெயர்ல கௌரவ இழப்பையும் சந்திக்கிறார்கள். கொஞ்ச நாள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தார் அவர். சரிங்களா? ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல பெரிய அளவு லாஸ், கோடிகள்ல லாஸ்ல இருக்கும்போது தான் நம்மளை முகநூல் வாயிலாக தான் சந்திச்சுட்டு எனக்கு நேரில் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டு வந்தாருங்க. கோயம்புத்தூர்லேருந்து தருமபுரிக்கு நம்ம அலுவலகத்துக்கே வந்தார். பட் சொல்லும்போது அவர் எந்த விவரமும் சொல்லலை. பட் அவர் கொடுத்த விவரம், ஒவ்வொரு நேமையும் கரெக்ஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 துறையில் அவங்களுக்கு தொழில் நடந்துட்டுருக்கு, 10 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இருந்தும் தான் செய்த ஒரு தவறால்
தன்னுடைய பொருளாதாரம் அனைத்தும் இழந்து ஒரு பெரிய அளவில் மனச்சிக்கலுக்கும் குடும்பத்தையே சிக்கல்ல கொண்டு போற நிலைமைக்கும் தடுமாற செய்த எண் 19. சரிங்களா? இந்த 19 கடன் உபாதையில் அவரை சிக்க வச்சிருச்சு. நம்ம ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோம், வாகனத்தை வித்துருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும்னு சொன்னோம். கொஞ்ச நாள் அவரும் வாகனத்தை மாத்தினாரு. இந்த புதிய வாகன எண் வாங்குறதுக்கும் நம்மகிட்ட தொடர்பு கொண்டாரு. தொழில் நிறுவனங்களுக்கான பெயரெண்களை மாற்றி தந்தோம், வாகன எண்ணில் மாற்றம் செய்து தந்தோம், செல்போன் எண்ணிலும் மாற்றம் செய்து தந்தோம். ஏன் இதெல்லாம் செய்யணும்னா, இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு மாதிரி. கண்ணு பார்க்கறதுக்கு பயன்படும், காது கேட்கறதுக்கு பயன்படும், வாய் பேசுறதுக்கு பயன்படும், கைகள் எடுக்க பயன்படும், கால்கள் நடக்க பயன்படும் என்பது போல ராஜநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனையுமே நம்ம சரி பண்ணிக்கும் போது சீக்கிரத்தில் வெற்றியாளராக மாறலாம் அப்படிங்கிறது சொன்னோம். ஏற்றுக்கிட்ட நபர் வாகன எண்ணை புதுசாக அமைச்சுக்கிட்டாரு. 7989 அப்படிங்கிற எண்ணை அமைச்சு கொடுத்தோம். இந்த 79 தொழில பெரிய முன்னேற்றம், ஜன சௌக்கியம் உண்டு, பிரபல்யம் உண்டு. பெரிய தொழிலதிபர் 50 பேருக்கு மேலே வச்சு வேலை பார்க்குறவங்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்க, பெரிய அளவு தொழில் பண்ணுறவங்களாம் இந்த 79 வைக்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும், அசுர வளர்ச்சி. பொலிட்டிக்கலில் இருக்கவங்களுக்கும் இதை சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் இவருக்கு பாப்புலேஷன் அதிகம், லிங்க் அதிகம். ஸோ அதை பயன்படுத்தினார். அடுத்ததாக இவருடைய மனைவி ஸ்தானத்தில் 89, கூட்டு எண் 33. இந்த 33 வந்து பார்த்தோன்னா புத்துணர்ச்சி பொது தொழில் யோகம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? 2 தொழில் செய்து லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு, 2 வகையில் வருமானம் தரக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் இந்த எண்ணெய் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையில் திடீர்னு மேஜிக் நடந்தது. சரிங்களா? ட்ரேடிங்கில் எதில் லாஸ் பண்ணாரோ அதெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு தவறும் அவங்களோட அப்பாவும் கூட இருக்கவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு இவரும் சுயமாக சிந்திச்சு பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய தொழிலதிபர்களை கோவையில் பெயர் சொல்லக்கூடிய அளவு ஒரு பிரபல்யங்களை இந்த நபரும் இந்த குடும்பமும் ஒன்று. ஸோ நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறதால தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து வெஹிக்கிள் ஷோரூம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம் வந்து கோயம்புத்தூரில் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷோரூமுக்கும் நாம தான் பெயர் வச்சு கொடுத்தோம். சரிங்களா? அந்த பெயர் வச்சு பின்பு துவங்கப்பட்ட வணிகம் மிக சீரும் சிறப்புமாக நடந்து சிறந்த இந்த ஆண்டுக்கான விற்பனையாளர் விருதை அவர் வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டுங்க. நம்ம எப்பவுமே ஒருத்தர் நல்ல திறமையோடு ஒரு விஷயத்தை கைடை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க, வளர்ந்துட்டு வராங்கன்னா வாழ்த்தணும். ஏன்னா வாழ்த்துற இடத்துல தான் நம்ம இருக்கோம். இது போல் நபர்கள் முன்பு பேசுகிறதால அவங்களுக்கு வந்து வலி வேதனைலாம் நினைக்க வேண்டாம். அவங்களுடைய வளர்ச்சி மேலும் பன்மடங்காக பெருகும். மேலும் ஏறேனும் தொழில் செய்ய விரும்புகிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும், ஒரு உத்வேகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது 2வது கிளை, இந்த 33 புத்துணர்ச்சி புது தொழில் யோகம்னு சொன்னோம். இப்போது திருப்பூரில் வெஹிக்கிள் ஷோரூமுக்கு அடுத்ததாக ஓப்பனிங்க்கு நம்மக்கிட்ட டேட் கேட்டிருக்காரு. புரியுதுங்களா? ஒரு இடத்துல தொழில் பண்ண முடியலன்னு வந்தவர் இன்னைக்கு 2 இடத்துல தொழில் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அதே சமயம் நல்ல வருமானம் கூடி இருக்கு. அவரே சொல்கிறாரு, சார் நான் மனநிறைவோடு இருக்கேன். வாழ்க்கையில் தான் என்ன செய்கிறோங்கிறத காட்டிலும் தான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ வந்து நம்ம நிம்மதியாக, பசிக்கு உணவு, படுத்தவுடன் தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, இதுதாங்க முதல் முக்கியம். இப்போ குடும்பமே நல்லா இருக்குங்கிற ஒரு ஆனந்தத்தை அவர் நம்ம இடத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒவ்வொருவரும் வெற்றியாளராக மாற வேண்டும். இது போல நாங்கள் நிறைய நபர்களுக்காக பற்றின விஷயங்களை கொடுக்கலாம். கால நேரம் கருதி உங்களுக்கு போர் அடிக்காமலும் இருக்கணும். இது வெறும் வரலாறு சொல்றதுக்காக இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையிலும் ஒரு மலர்ச்சி வேண்டும் என்பதற்காக தவறான எண்கள், பொதுவாகவே வாகன எண்ணாக இருக்கட்டும், செல்போன் எண்களாக இருக்கட்டும், அந்த வகையில் தவறான எண்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தோம்னா 7, 5, தனித்து 9, இது எல்லாமே தனித்த எண்கள். தனித்து 9, 11, அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 15, 18, இது போன்ற எண்களை தவிர்ப்பதை முதல் கடமையாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துருங்க. சரிங்களா? இந்த எண்கள் நிச்சயம் உங்களுக்கு பாதகத்தை தரும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 23, 28, 31, 44, இந்த எண்கள் எல்லாம் முற்றிலும் அசுப எண்கள். 46 கூட பெரிய அளவில் ஒரு மனிதரை சிக்கல்ல உண்டாக்குது.
இந்த 44 எல்லாம் எனக்கு தெரியுங்கிற பேரில் செஞ்சுட்டு வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க, பணம் இழப்பை சந்திக்கிறாங்க. இந்த எண்கள் உங்கள் செல்போன் எண்ணிலோ, வாகன எண்ணிலோ, பெயர் எண்ணிலோ, பெயரின் கூட்டு எண்ணாகவோ அல்லது வீட்டு எண்ணாகவோ இருந்தால் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கும் ராஜ வாழ்க்கை அமையட்டும். பொதுவாக ராஜநிலையில சுப எண்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பட்டியல் சொல்லலாம். அந்த வகையில 8, 08 எதுவுமே தனித்து 8 இருந்தாலும் கூட நம்ம 08 தான் எடுத்துக்கணும். 80 நல்ல எண். 16, 20, 32 மற்றும் 33, 29, 54, 45, அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 68, 64, 85, 79, 88, 90, 92, 93, 95, 97, 99 இந்த எண்கள் ராஜநிலையில் இயற்கை சக்தி வாய்ந்த சுப எண்கள். இவ்வாறு இருந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பில்லை. நீங்களே உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம், ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். நீங்கள் நெகட்டிவ் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை கேட்டு உங்களை வந்து அலர்ட் ஆக்கிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலும் தடைகள் வராமல் வெற்றி கிடைக்க வேண்டி இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இதுவும் இந்த எண்களும் உங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தமாக யோகி கருணாநாதன் எண்களை இணைத்து இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீர்கள். நிறைய பேர் இந்த நம்பர்லாம் நல்ல நம்பர் நீங்களே போய் எடுத்துக்கிறீங்க. இதில் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி இது போலெல்லாம் தொடர்புகளையும் பார்க்கணும், தாராபலன் பார்க்கணும். ப்ளஸ் அதே சமயம் உங்களுடைய வைநாசிகம், வதை இதெல்லாம் கூட கம்பேர் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? நீங்களாவே ஒரு விஷயத்தை எடுக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு வரம். அதில் பெருஞ்செல்வத்தை சம்பாதிக்க வேண்டிய நீங்கள் ஏதேனும் ஜோதிடர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறு தொகைக்கு சேமிக்கும் நோக்கில் நீங்கள் அதை மிச்சப்படுத்துறதுக்காக போய் நீங்களாவே ஒரு விஷயத்தை செஞ்சு சிக்கலில் மாட்டிக்க வேண்டாம். எங்களை போன்ற ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி உங்களுக்கான வெற்றி தரக்கூடிய எண்களை அமைத்து வாழ்வில் அனைவரும் வெற்றியாளர்களாக வலம் வர வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு கவிதையோடு முடிக்கிறேன். அந்த வகையிலே இருள் நிறைந்த இரவுதான், இருள் நிறைந்த இரவுதான் பிரகாசமான அழகிய நட்சத்திரங்களை கொண்டு வருகிறது. இருள் நிறைந்த இரவுதான் பிரகாசமான அழகிய நட்சத்திரங்களை கொண்டு வருகிறது. கற்பனையில் வாழ்க்கை கலைந்துவிடும் என்று தெரிந்தும், கற்பனையில் வாழ்க்கை கலைந்துவிடும் என்றும் தெரிந்தும் கண்கள் கனவை தேடி பயணிக்கிறது. அப்போ கண்களுக்கு என்ன தெரியுங்க? கற்பனைக்குள்ளதான் முக்கியமா இருக்கும். அவ்வாறு அல்லாமல் சர்க்கரை என்றால் இனிக்காது, சுவைத்தாலே இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ்க்கையில் இழந்ததை நினைக்காதே, பெற்றதை நினை. கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள், இந்த மனசு யாருக்கிட்ட இருக்கோ நீங்க வெற்றியாளராக வரலாம். சரிங்களா? ஒவ்வொரு நொடியும் நான் வாழ பிறந்தவன் என மகிழ்ச்சி கொள். உங்களுக்கு நீங்க தாங்க, யாரும் உங்களை பூஸ்டப் பண்ண தேவையில்ல. செல்ஃப் மோட்டிவ், செல்ஃப் டெவலப்மெண்ட் வேணும்னா உங்களை நீங்க தட்டி கொடுங்க. உங்களையே நீங்க பெரிய ஆளா பிரமிப்பா உருவாக்குங்க. சரிங்களா? எந்த வகையிலும் பிறருக்கு நீங்கள் சலித்தவர்கள் அல்ல. இதை உணருங்க முதல்ல. அதுதான் எங்களோட கருத்து. சரிங்களா? பிரபஞ்சம் இங்க எல்லோருக்கும் வாழ வாய்ப்பு தந்து இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொருத்தருமே வாழ பிறந்தவர்கள். சரிங்களா? ஏன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பார்க்க வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. நான் டெவலப் ஆக போகிறேன், எனக்கு நல்ல ஒரு டியூனிங்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னு மோட்டிவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நொடியும் நான் வாழ பிறந்தவன் என மகிழ்ச்சி கொள், வாழ்க்கை சிறக்கும். ஒவ்வொரு நொடியும் நான் வாழ பிறந்தவன் என மகிழ்ச்சி கொள், வாழ்க்கை சிறக்கும். மகிழ்ச்சி உங்களிடத்தில் நிலைக்கும். உங்கள் ராஜ்யம் அமைக்கும் கனவு பூஜ்யமானால் கவலை கொள்ளாதீர்கள். நாங்கள் சொல்ல வர விஷயமே இதுதான். ராஜ்யம் அமைக்கும் கனவு பூஜ்யமானால் கவலை கொள்ளாதீர்கள். பூஜ்ஜியத்தில் இருப்பவரையும் ராஜநிலை என் கொண்டு இங்குண்டு. பூஜ்ஜியத்தில் இருப்பவரையும் ராஜ வாழ்க்கை அமைக்கும் எண்கள் இங்குண்டு, ராஜநிலை துணை கொண்டு. சரிங்களா? இக்கலையை நம்பினால், பயன்படுத்தினால் உங்களுக்கும்
உங்களுக்கும் ராஜ வாழ்க்கை உண்டு 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 என்று கூறிக்கொண்டு நல்லதொரு தருணத்தில் நன்றி பாராட்டி இந்த நல்ல நிகழ்வில் தொடர் வாய்ப்பு தந்த எங்கள் குருநாதருக்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் எனக்கு இத்தனை அனுபவங்களை தந்த என்னை மதித்து வந்த எனது வாடிக்கையாளர்களுக்கும் இனி வர இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சேர்த்து நன்றிகளை உரித்தாக்குகிறேன். ராஜநிலையால் ராஜா வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ராஜநிலையன்கள் ஒருபோதும் கைவிடாது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். எனது வாடிக்கையாளர்கள் வாழ்வில் வசந்தத்தை தந்த ராஜநிலை எண்கள் என்ற அற்புத தலைப்பில் மிக அற்புதமாக உரை நிகழ்த்திய ஜிஜி சத்திவேலு ஐயா அவர்களுக்கு நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.